நாளதிலோ ஆதித்தன் வாய்வு அண்டவிண்டம் தோன்றிய பின் துதித்த காலம் காட்சியம் ஒன்று உண்டு கண்டாய். அவ்யுகத்தை கண்டு ஆதி பிரம்மா மகிழ்ந்து யுகத்தை நாமும் என்ன விடுவோம் என்று மாலோ பிரம்மாவோ மாயாதிருப்போனோ ஆலோசித்து ஆகமத்தை தான் பார்த்து நீடிய யுகம் எனவே நீரமே துருதி கொண்டு முப்பொருளோ செப்பினான் அம்மானே. அபிகத்தை ஆர்ப்பரித்த காலம் யுகத்து காலை இருத்தவோம் என்று சொல்லி எல்லோரும் கோடி இதமே தரம்மானே. இல்லையாரீசன் திருவேள்வி தான் வளர்க்கு. அன்னை மகாலட்சுமி பரலோகத்திலே ஐயா நாராயணத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சுவாமி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, சந்தோஷத்துக்கு எதிரான அந்த கரியன் அந்த குரோணி எப்படி வந்தான்னு கேட்டாங்க. அப்பதான் சுவாமி திருவாய் மலர்ந்து அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் அகில திரட்ட அம்மானே சொல்றாங்க. முதலாக ஏகம் ஒரு பரம், அதுல இருந்து இம்மன்றார் வாய். வாய் வந்தா சக்தி, நான் பேசுறேன்னா அந்த சக்தி தான் பேச. வாய் என்னிடம் இருக்கிற அந்த சுவாசம் தான் என்னை பேச வைக்கிறது. அதிலிருந்து சக்தியிலிருந்து சிவன் தோன்றினா, சிவத்திலிருந்து சக்தி, நாதம், இப்படியாக மும்மூர்த்திகள் தோன்றி பஞ்சபூதங்கள் தோன்றி. இந்த பஞ்சபூதத்தை யாரை விடலாம் என்று ஆலோசிக்கிற பொழுது சிவபெருமா ஒரு வேலி வளர்த்து இந்த குரோணி என்கிற அரக்கன் பிறந்தான். அவன் இந்த பூமியில கொஞ்ச நாள் அப்படி தூங்கி விழிக்கிற பொழுது பசி பொறுக்கல. பசி பொறுக்காத உடனே அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா முன்னே அடங்கற. நீங்க எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 10. நீங்க எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 5. 3. நீங்க 5, 3, 5. நீ எத்தனை சாப்பிட்ட? 15. 3 இட்லியா? உன்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஏமா அவங்ககிட்ட கேட்பா, எத்தனை இட்லி சாப்பிட? 15 இட்லியா 10? சரி, இது எதுக்கு கேட்டா அப்படின்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 இட்லி 6 இட்லி 10 இட்லி சாப்பிட்டா பசி அடங்குது. அடங்குறனா என்ன பண்ணீங்க? இதானே ஐயா, அப்படிதானா? ஒரு 4 இட்லி சாப்பிட்டோம்னா போதும்னு ஆகுது இல்லையா? அதுக்குதான் ஐயா அன்ன தர்மம் கொடுக்க. அன்ன தர்மம் மட்டும்தான் நமக்கு நிறைவை தெரிகிறது இல்லையா? இப்ப குரோணி எல்லாம் சாப்பிட்டான், உலகத்தை எல்லாம் சாப்பிட்டான், கடமையில சாப்பிட்டான், ஒண்ணுமே பசியாரல. அலறுனா, பசினால அலறுனா. உடனே எம்பெருமான் நாராயண பூமியில தவம் இருந்து என்ன செய்யறார்? சிவனை நோக்கி தவம் இருக்கிறார். சிவன் கேட்கிறார், யார் நீ? இந்த ஆழம் அனந்தன். அப்ப ஐயா சொன்னாங்க, இப்படி குரோணி என்கிற அரக்க எல்லாத்தையும் விழுங்கிட்டான், கைலங்கிரி விழுங்க போறான், அதுக்கு முன்னாடி அவனை கொல்லணும், அதுக்குதான் வழி சொல்லுங்க. உடனே கேளா விஷ்ணுவே, கேளு குரோணி தன்னை 6 துண்டுகளாக வெட்டி தள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரே அரக்கன் தான் உயிராக வர. நம்மளும் அப்படித்தான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பறவை எடுத்து இப்ப கடைசியில மானிடனா நிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அவன் மாச்சானா வருவான். நீங்க நல்லவனாய் தோன்றி யுக தர்மத்தை அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாங்க. முதல் யுகத்துக்கு பேரு நீடிய யுகம் இல்லையா? நமக்கு இதுக்கு முன்னாடி இல்லை. இதுக்கு முன்னாடி கிரேதா திரேதா துவாரம் கரி 4 யுகம் தான். அகில திரட்ட அம்மானை தான் 8 யுக வரலாறு சொல்லுது. இதுதான் முழுமை. ஏன் இது அகில திரட்ட அம்மானேனா எந்த குறைபாடும் இல்லாமல் முழுமையாக ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் 8வது யுகம் கர்மயுகத்தையும் சேர்த்து சொல்லுது. அதனாலதான் அகில திரட்ட அம்மானை. அப்ப அந்த முதல் யுகத்துக்கு பேர் நீடிய யுகம். அதுல குரோணி கொல்லப்பட்டா. 2வது யுகம் சதுர யுகம். அதுல குரோணியுடைய 6 துண்டை ஒரு துண்டை எடுத்து குண்டவசராக பிரவேசம். அவனும் என்ன செய்தான்? கொஞ்ச நாள் தூங்கினான். தூங்கி பார்த்தான், பசி அலறிட்டான். நாராயணன் கேட்டார், என்ன சத்தம் இல்லை? இது குண்டவசாரி பசி அப்படின்னா தேவர்களை மீனாக்கி, மலையை கயிறாக்கி, வாயுவை தோணியாக்கி, கடலை ஓடையாக்கி, காயம் போன ஓட மேல நாராயணன் சிவபெருமானும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? அங்கே தூண்டல் போடுறாங்க. உடனே அந்த குண்டமசாலி என்ன செய்யறான்னா, தூண்டல்ல என்ன இருக்குன்னு சிந்திக்காமலே எடுத்து விழுங்கிருக்கேன் இல்லையா? விழுங்கோடு செத்துட்டான். ஏன் செத்துட்டான்னா பாவத்தின் சம்பளம் மாறணும் இல்லையா? இப்ப நம்ம
சொல்ல கூடாதுதான், எப்படி சம்பாதிக்கலாம், ஆனா இப்படிதான் சம்பாதிக்கணும்னா நேர்மையா இருக்கணும் இல்லையா? இப்ப நமக்குள்ள மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி அவன் அறியா தர்ம சாப்பிட்டதுனால செத்துட்டா 2வது யுகம் முடியும். 3வது யுகம் வந்து நெடிய யுகம். நெடிய யுகத்துல தில்லை மல்லாலும் மல்லோசி வாகனம்னு 2 பேரும் பிரவேசித்தாங்க. சிவபெருமான் சொன்னார், 6 காணாத ஆதி கையிலே அந்த சுருதி மொழி தவம் இருக்கணும், சாபத்தை அழிக்க சொல்லுவோம்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்களுக்கு 100 கை காது 50 தலை. ஓடோடு வந்து சுருதுமணியை தூக்கி கடல்ல போட்டாங்க. சுருதுமணி கேட்டா, ஏனடா என்னை நான் தவம் இருக்கிறேன், என்னை ஏண்டா இப்படி பண்ணீங்க, என்னை கடல்ல போட்டாலும் உங்களை வதைக்க மந்திரப்புற கணையாக நான் வளர்ந்திருப்பேன்னு சொல்லி அவன் கடல்லையே நாராயணா நாராயணன் சொல்லி மந்திரப்புற கணையாக வளர்ந்து விட்டான். இப்ப இந்த தில்லை மல்லா மல்ல சிவன் அநியாயம் பொறுக்காதனால எல்லா தேவர்களும் சிவபெருமானுக்கு அமைகிட்டாங்க. சிவபெருமான் உமையவளை பார்த்து கேட்டா, என்ன பண்றது, என்னுடைய அண்ணன் நாராயணன் சொல்லுங்கன்னு சொல்ல சிவபெருமான் நாராயணரை கூப்பிட்டு சொல்ல நாராயணன் வந்தார். சுருதிமணி என்கிற அந்த மந்திரப்புற கடையை எடுத்தார். அவனோட போர் செய்தார். அவனை கொண்டு விட்டு அந்த யுக தர்மத்தை நிலைநாட்டி விட்டு அந்த சுருதிமணிக்கு வைகுண்ட பதவி கொடுத்து விட்டு 4வது யுகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேதா யுகத்தினுடைய வரலாறை ஐயா சொல்றது வாசித்தேன். அபுகந்தை மாய அந்தளித்து ஈசரிடம் மலரும் நடிவணங்கி பரமான குண்ட பதவி மிகம் கொடுந்தால் மாயன் அன்றடித்து ஈசரிடம் செவ்வாக நின்று செப்பினாரிசருடன் இன்னும் ஒரு யுகத்தை இப்போ படைக்கவென்று மனதிய திருமால் மனமே மிக மகிழ்ந்து உடனி சுரரும் தொன்னுள் மறை தேர்ந்து குரோணி முடிந்த துண்டம் மறதிலே 2 துண்டம் யுகமாய் பிறந்தழிந்து 2 துண்டம் இருக்குது கண்மயவரே முறையை பார்க்கில் நெடிய யுகம் கழித்தாள் மேலுகந்தான் இங்கே மிகுத்த கிரேதா யுகம்தான் இருக்குது கான் என்று ஈசர் உரைத்திடவே மறிகிதழும் வாயார் மனம் மகிழ்ந்து கொண்டாடி தூயவன பல்வகிர்ந்து மண்டலங்கள் மைக்க வானாள் கொடுத்தருளி முக சூரனும் பிற சூர பற்பனும் மங்களமாய் விண்டாம் வகுத்தார் கணம் வானே சூரனோட சிரசு தொள்ளாரத்தின் உறகுமா போற காய்கைகள் பொறுப்பெடுக்கும் அவலமா சூரன் புனிதத்தை சுக்கிலங்கள் தானாக்கி ஊரே நீ போவென்றே உற்ற விடை கொடுத்தார் வேண்டி சூரன் வேண்டும் படையோ
செப்பு கூடம் நிறுத்தி இந்த தவத்தில் நெறியோனை காணாமல் அன்று அந்த சூரன் அக்கினியில் விழுந்தான். சூரபற்பன் இளவே சிங்கமுக வாகனனோ பாரமுள்ள தன் சிரசை பறித்திருந்தார் அக்கினியில். ஆனகாலி சுரரோ அம்மை உமையால் இறங்கி ஈனமாய் சூரனுக்கு எது வரம் வேணும் என்றான். உரைக்க ஏற்ற அந்த சூரனும் தான் பாசமுடன் சென்ற பற்பன் என்ற சூரனையும் எழுப்பி தர வேணும் யாங்கள் மிக கேட்டவரும் மழுப்பில்லா வண்ணம் வரமருள் வீரண்டு உரைத்தான். சூரன் இவன் கேட்க சிவனாராக மகிழ்ந்து பாரமுள்ள வாம பற்பம் அதை தான் பிடித்து ஞான வேதம் சிந்தியே தரப்பொழுது பவமான சூர பற்பன் பிறந்தனா இறந்து பிறந்த கிளையானவன் தனக்கு பிறந்த புகழீசர் செப்பு வர பொழுது சூரனே உங்களுக்கு தோற்றமுள்ள போர் வரங்கள் வீரரே கேளும் என்று வேதன் இவை உரைக்க அந்நாளில் சூரன் அகமகிழ்ந்து கொண்டான்.